Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் தாரகை அத்தியாயம் 73. அபூர்வ தபால் தலைகளின் கண்காட்சியில் பிரிட்டிஷ் கயானா நாட்டு தபால் தலை ஒன்றை பார்த்தபடி ட்ரேசி நின்றாள். 6 முனைகள் கொண்ட சாதாரண தபால் தலை அது. ஐயே, கொஞ்சம் கூட நல்லா இல்லையே, இதை போய் கண்காட்சியில் வைத்திருக்கிறாங்களே என்று முகம் சுளித்தாள் ட்ரேசி. இதை பற்றி மட்டமாக பேசாத டார்லிங் என்றான் ஜெஃப். உலகத்திலேயே இந்த ஸ்டாம்ப் இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்கிறதாகும். அப்படியா? என்ன விலை இருக்கும்? $10,00,000. அருகில் இருந்த ஒரு ஊழியர், நீங்கள் சொல்வது கரெக்ட் சார், ரொம்ப பேர் இந்த ஸ்டாம்புகளை சாதாரணமாக பார்த்து விட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உலகத்தின் சரித்திரமே இந்த தபால் தலைகளில் இருக்கிறது என்று ஜெஃபை பாராட்டினார். அடுத்தாற்போல் தப்பாக தலைகீழாய் அச்சாயிருந்த ஒரு தபால் தலையை பார்த்தார்கள். வேடிக்கையா இல்லை என்றாள் ட்ரேசி. அருகில் இருந்த ஒரு ஊழியர், இதன் மதிப்பு என்று ஆரம்பித்ததுமே $75,000 என்று முடித்தான் ஜெஃப். ஆமாம் சார், கச்சிதமாக சொல்லிட்டீங்களே. அபூர்வமான இன்னும் பல தபால் தலைகளை ஜெஃப்பும் ட்ரேசியும் பார்த்தவாறு செல்ல கூப்பரும் ரகசிய போலீஸாரும் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து அவர்களை நெருங்கி அவர்கள் பின்னாலேயே நடந்து கொண்டிருந்தார்கள். ஒன்றும் தம்மா துண்டு சைஸில் இருக்குது, யார் வேண்டுமென்னாலும் சுலபம் எடுத்துக்கொண்டு போய்விட முடியுமே என்றாள் ட்ரேசி. அங்கிருந்து காவலர் புன்னகை செய்து, அப்படி இல்லை மேடம், ஒவ்வொரு பெட்டியிலும் மின்சார ஒயர்கள் இருக்கின்றன. துப்பாக்கி ஏந்திய போலீஸார் இரவும் பகலும் காவல் இருக்கிறாங்க என்றார். ஆமாம்மா, இந்த காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்று ஆமோதித்தார் ஜெஃப். அன்று மாலை கூப்பரும் இன்ஸ்பெக்டர் ஜூப்பும் பெரிய கமிஷனரை சந்தித்து அதுவரை தயாரித்திருந்த கண்காணிப்பு அறிக்கைகளை காட்டினார்கள். கமிஷனர் அவற்றை ஆழ்ந்து படித்தார். இதில் குறிப்பாக எதுவும் தெரியலையே, ஆனால் ரொம்ப விலை உயர்ந்த ஏதோ ஒன்றை களவாட அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று புரிகிறது. ஆல்ரைட் இன்ஸ்பெக்டர், உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க. அவர்களுடைய ஹோட்டல் அறைகளில் ரகசிய ஒலிப்பதிவு கருவி வைக்க அனுமதிக்கிறேன் என்றார். கூப்பருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இந்த நிமிடம் முதல் ட்ரேசி என்ன பேசினாலும், என்ன நினைத்தாலும், என்ன செய்தாலும் அவனுக்கு தெரிந்துவிடும். அன்று மாலை ட்ரேசியும் ஜெஃப்பும் வெளியே சென்றார்கள் இரவு சாப்பாட்டுக்காக. அந்த நேரத்தில் போலீஸ் துறை என்ஜினியர்கள் அவர்களுடைய அறைகளுக்குள் நுழைந்தார்கள். ஜெஃபின் அறைக்குள்ளும் ட்ரேசியின் அறைக்குள்ளும் சென்று ரகசிய டிரான்ஸ்மிட்டர் கருவிகளை பொருத்தினார்கள். படங்களுக்கு பின்னாலும் விளக்குகளின் பின்னாலும் படுக்கை அறை அருகே ஒளித்து மறைத்து அந்த கருவிகளை வைத்தார்கள். அவர்களுடைய அறைக்கு நேர் மேலே இருந்த ஒரு அறையில் போலீஸ் அதிகாரி ஜூப் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவனை அமர்த்தி ஒலிப்பதிவு கருவிகளை கொண்டு அவர்களுடைய பேச்சை ஒட்டு கேட்டு பதிவு செய்யும்படி ஏற்பாடு செய்தார். இது ரொம்ப உயர்தரமான கருவி என்றார் என்ஜினியர். எவரும் இங்கே இருந்து பேச்சை பதிவு செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அவர்கள் என்ன பேசினாலும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பதிவாகிடும். ஆனால் அந்த அறையிலேயே எப்போதும் இருப்பதென்று கூப்பர் முடிவு செய்து கொண்டான். இருந்தால்தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் என்பது அவன் நம்பிக்கை. மறுநாள் காலையில் போலீஸ் அதிகாரி ஜூப்பும் அவருடைய உதவியாளர்களும் கூப்பரும் அந்த ஹோட்டலில் அந்த அறையில் தங்கியிருந்தார்கள். கீழே உள்ள அறையில் ஜெஃப்பும் ட்ரேசியும் பேசிக்கொள்வது அவர்களுக்கு தெளிவாக கேட்டது. இன்னும் கொஞ்சம் காஃபி சாப்பிட்றியா என்றான் ஜெஃப். போதும் டார்லிங். ட்ரேசியின் குரல். ரூம் சர்வீஸ்காரங்க இந்த சீஸ் அனுப்புனாங்க, ரொம்ப அருமையாக இருக்குது, சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் நிசப்தம். ரொம்ப ருசியாக இருக்குது என்றான் ஜெஃப். இன்றைக்கி உனக்கு என்ன திட்டம்? ரோடர்டேம் வரை காரில் போய் வரலாமா? எனக்கெனோ இன்றைக்கு இங்கேயே அக்கடான்னு படுத்திருக்கலான்னு தோணுது. அதுவும் சரிதான். கூப்பர் பல்லை கடித்து கொண்டான். மறுபடி பேச்சு. இன்றைக்கி ஹாலந்து ராணி ஒரு அனாதை விடுதியை திறந்து வைக்கிறான். நம்ம. ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே இந்த நாட்டு ஜனங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. விருந்தாளிகளை உபசாரிக்கிறதென்றால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கட்டுப்பாடு, சம்பிரதாயம், சட்டத்திட்டம் இதெல்லாம் பிடிக்கிறதில்ல. ஒரு சிரிப்பு சத்தம். ஆமாம்மா, அதனால தான் இந்த நாட்டு ஜனங்களை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. அவர்கள் சம்பாஷணை இளஞ்சோடிகள் பேசிக்கொள்கிற பொதுவான விஷயங்களாகவே இருந்தன. கேட்க கேட்க கூப்பர் தனக்குள் பொறுமிக் கொண்டிருந்தான். ஜெஃப்பை ட்ரேசி காதலிப்பது ஆரம்பம் முதலே அவனுக்கு பொறாமையாக இருந்தது. இருக்கட்டும், அவள் இதற்கெல்லாம் தண்டனை பெறாமல் போகப் போவதில்லை. தாராள மனசு உள்ளவங்கன்னு சொன்னியே, இப்போ தான் ஞாபகம் வருது என்றான் ஜெஃப். இங்கே ஹோட்டலில் யார் வந்து தங்கியிருக்காங்க தெரியுமா? மேக்சிமிலியன் ராணி எலிசபெத் கப்பல் வருவார் என்று நான் எதிர்பார்த்து வராமலே போய்விட்டாரே, அந்த கோடீஸ்வரன். அட அப்படியா? நான் கூட ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவரை பார்க்க நினச்சேன், பார்க்க முடியாமல் போயிடுச்சு என்றார் ட்ரேசி. ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியை முழுங்கி வாயில் போட்டுக்கொள்ளத்தான் மனிதன் வந்திருக்காரு, அதுதான் ஒரு வழக்கம் என்றான் ஜெஃப். அவன் இங்கே இருக்கிற போது நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், விட்டு அகப்பட மாட்டான் ஆசாமி, என்ன சொல்கிறேன்?
நிச்சயமா. அவன் எங்கே போனாலும் விலையுயர்ந்த பல பொருட்கள் கொண்டு போகிறவன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஐடியா. அதுக்குள் அம்மா அறையை கூட்டி பெருக்கணும், உள்ளே வரட்டுங்களா என்று ஒரு பெண் குரல் கேட்டது. ஹோட்டல் வேலைக்காரியின் குரல். அறையை சுத்தப்படுத்தும் சத்தம். ஜெஃப்பும் ட்ரேசியும் பேசுவது நின்றுவிட்டது. ஜூப் தன் உதவியாளருக்கு கட்டளையிட்டான். இதை பாருங்க, இப்போது முதல் அந்த மேக்சிமிலியன் மீது நமது ஆட்கள் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். ஜெஃப்போ அல்லது ட்ரேசியோ அவரை தொடர்பு கொள்கிற மாதிரி தெரிந்தால் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும். புரிகிறதா? அன்று பிற்பகல் தன் மேலதிகாரியான கமிஷனரை சந்தித்து தாங்கள் கேட்டதையெல்லாம் தெரிவித்தார் ஜூப். அமெரிக்காவிலிருந்து மேக்சிமிலியன் ஒரு கோடீஸ்வரர் வந்திருக்காரு. அவர் மீது இவர்கள் கண் வைத்திருப்பதாக தெரிகிறது என்றார். எல்லாம் உங்கள் ஊகம்தான், நிச்சயமாக எதுவும் கண்டுபிடிக்கலையே என்றார் கமிஷனர் சலிப்புடன். இல்லை சார், ஆனால் ரகசிய ஒலிப்பதிவு கருவிகள் வைத்திருப்பதால் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கமிஷனருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. நேரத்தையும் போலீஸ் ஆட்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார் ஜூப் என்று தான் நினைத்தார். அடுத்த நாள் காலை 9:30 மணி, காலை சிற்றுண்டி நேரம். போலீசார் திடீர் சுறுசுறுப்படைந்தார்கள். காரணம் ஜெஃப்பும் ட்ரேசியும் பேசிக் கொண்டிருந்த விஷயம்தான். ட்ரேசியின் அறைக்கு மேலிருந்த அறையில் போலீஸ் அதிகாரி ஜூப்பும் அவருடைய உதவியாளரான இன்ஸ்பெக்டர் விட்காம்பும் கூப்பரும் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கோப்பைகளில் காப்பி ஊற்றப்படும் ஓசை. ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடச்சிருக்கு ட்ரேசி என்றான் ஜெஃப். என் நண்பன் அனுப்பியிருக்கிற தகவலை படிக்கிறேன் கேளு. ஆம்ரோ பேங்க் $50 லட்சம் தங்கத்தை டச்சு மேற்கிந்திய தீவுக்கு அனுப்புகிறது என்கிறது எனக்கு வந்துள்ள செய்தி. மேலறையிலிருந்து ஒரு போலீஸ்காரர் ஆனால் அதை என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். ஷ் என்று அதட்டினார் இன்ஸ்பெக்டர். தொடர்ந்து விட்டு கேட்டார்கள். ட்ரேசியின் குரல். $50 லட்சம் தங்கமா? ஏகப்பட்ட கனமாக இருக்கும்ல? இரு, நான் கரெக்டாகவே சொல்கிறேன் டார்லிங் என்றான் ஜெஃப். 1672 பவுண்டு, அதாவது 67 தங்க கட்டிகள். தங்கத்தில் ஒரு விசேஷம் கவனிச்சிருக்கியா? அதை உருக்கி விட்ட பிறகு அது இன்னாருக்கு சொந்தமானது என்று எந்த அடையாளமும் இருக்காது. ஆனால் அந்த தங்க கட்டிகளை ஹாலந்திலிருந்து வெளியே எடுத்துக்கொண்டு போகிறது கஷ்டம். வெளியே எடுத்து போகிறது இருக்கட்டும், முதல்ல எப்படி நாம் அதை கைப்பற்றுவது? நான் பாட்டுக்கு பேங்க்கில் நுழைஞ்சி நான் பாட்டுக்கு தூக்கி வந்துட முடியுமா? அப்படித்தான்னு வச்சுக்கொள்ள. ஜோக் அடிக்கிறியா? பண விஷயத்தில் நான் எப்போவுமே ஜோக் அடிக்க மாட்டேன் என்றான் ஜெஃப். வா, ஆம்ரோ பேங்க் பக்கமாக வாக் போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். உன் திட்டம்தான் என்ன? போகிற வழியில் எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் வா. கதவு சத்தம் கேட்டது. பிறகு குரல்கள் நின்றுவிட்டன. தொடரும்.